ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். லூக்கா 13:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தா பெரி என்கிற இளம்பெண் தன்னுடைய மிகப்பெரிய பங்களாவிலிருந்து புத்தகத்தை படித்து கொண்டிருந்த போது வெளியே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த சத்தம் கேட்டது. அவள் அங்கு போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து வேதத்தில் உள்ள கதைகளை சொல்லிக் கொடுத்து அனுப்பினாள். அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் அவர்களை அழைத்து அவள் வேதாகம சம்பவங்களை சொல்லிக் கொடுத்தும் படிக்க தெரியாதிருந்த சிறுவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். 1902 ஒரு பள்ளிக்கூடம் அந்த இடத்தில் கொஞ்சம் பணம் திரட்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஏழை மாணவர்களுக்கு அங்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது அப்படியே வளர்ந்து இப்போது 38 தனிப்பட்ட கட்டிடங்களாக 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இடமாக பெரி என்ற காலேஜாக உயர்ந்து நிற்கிறது. ஒரு கடுகு விதையைப் போல ஏழைகளுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி தற்போது ஒரு பெரிய கல்லூரியாக மற்றும் பெயர் பெற்ற கல்லூரியாக சிறந்து விளங்குகிறது. மேற்கண்ட வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் நினைப்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மற்றும் கிறிஸ்து அதிலிருந்து ராஜாதி ராஜாவாக அரசாளுவார் என்றுதான். ஒருபோதும் ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பாக நாம் நினைக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஏன் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்? கடுகு விதை சிறிய விதையாயிருந்தாலும் அது சரியான நிலத்தில் விதைக்கப்படும் போது மிகப்பெரிய மரமாக மாறுகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்துவின் ஊழியங்களினால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்று நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாவாக காணவில்லை, ஏதோ ஒரு போதகராகத்தான் கண்டார்கள். ஏனெனில் ஏழ்மையான நிலைமையில் பிறந்தார், நாசரேத்தில் வளர்க்கப்பட்டார். நாசரேத் மத காரியங்களில் மிகவும் பின்தங்கியதாக அந்நாட்களில் கருதப்பட்டது. கிறிஸ்துவின் 3.5 வருட ஊழியத்தில் பணம் இருந்ததே இல்லை. அன்றைய மத தலைவர்கள் அவரை எதிரியாக நினைத்தனர். அவரோடு கூட இருந்த சீசர்கள் பெரிய இடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஆகவே இவரால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவரது ஊழியம் கடுகு விதையைப் போல மிகவும் அற்பமானதாக இருந்தாலும் பின்னாளில் நடந்தது என்ன? எங்கெல்லாம் சுவிசேஷமாகிய கடுகு விதை விதைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மனிதரின் வாழ்க்கை மாறியது. அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. கடுகு விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய மரமாக வளருமாம். குறைந்தபட்சம் 15 அடி உயரத்திற்கு கூட வளருமாம். ஆம், பேதுருவினால் சுவிசேஷம் விதைக்கப்பட்ட போது ஒரே நாளில் 3000 பேர் மற்றும் 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே சென்று விதைக்க ஆரம்பித்தார்கள். அநேக சபைகள் எழும்பின. பின்னாட்களில் அநேக மருத்துவமனைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டன. அநாதை ஆசிரமங்கள், தொழுநோய் மருத்துவமனைகள் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டன. ஆம், ஒரு சிறு கடுகு விதையை போன்றுதான் இயேசு 3.5 வருட கால ஊழியத்தை செய்தார். ஆனால் அவருடைய அந்த ஊழியம் இன்று மிகப்பெரிய மரமாக வளர்ந்து பெருகி நிற்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்ற வசனத்தின்படி அநேகருக்கு வாழ்வு தந்து இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய வாழ்வு தருவதாக தேவனுடைய ராஜ்யம் விளங்குகிறது. பிரியமானவர்களே, தாவீது ஒரு கடுகு விதையைப் போலத்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு முழு இஸ்ரவேலுக்கும் அரசராக்கினார் அல்லவா? மோசே தான் ஒரு திக்குவாயன் என்று சொன்னாலும் அவரை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். கிதியோன் இஸ்ரவேலரின் எல்லா கோத்திரத்திலும் தன் கோத்திரம் மிகவும் எளிமையானது என்று கூறின போதும் அவரை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு இரட்சிப்பை கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு கடுகு விதையைப் போலத்தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நம்முடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் பின்னாளில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார்.
நம்முடைய கண்களுக்கு மிக சிறியதாக தோன்றும் நம்முடைய ஊழியத்தை கொண்டு தேவனால் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? கையளவு மேகத்தை கொண்டு தேவனால் கனமழையை கொண்டு வர முடியும் என்றால் நம்மை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வது அவரால் முடியும் அல்லவா? நாம் கடுகளவு விதையைப் போலிருந்தாலும் நம்மால் முயன்றதை முழு மூச்சோடு செய்வோம். கர்த்தர் அதை பெரிய மரமாக தலைத்தோங்க செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.